Hi friends, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம மாடி தோட்டத்தை ஒரு சுத்தி பார்க்க போறோம். உங்க எல்லாரையும் நான் ஒரு கார்டனிங் ட்ரிப் அப்படின்னு சொல்லணும். எல்லாரையும் என்னோட கார்டனை சுத்தி பார்க்க கூட்டி போறேன். அதாவது என்னோட மாடி தோட்டம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. பட் இதுவரைக்கும் எந்த ஒரு கார்டனிங் ட்ரிப் வீடியோஸும் நான் போட்டதில்லை. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குற உங்களை நான் ஒரு கார்டனிங் ட்ரிப் கூட்டி போகிறேன். வேறு எங்கேயும் இல்லை, என்னோட மாடி தோட்டத்தை தான் நான் சுற்றி காட்ட போகிறேன். என்னோட மாடி தோட்டத்தில் எந்தெந்த மாதிரியான பயிர்கள் இருக்குது, பல செடிகள், மரக்கறி செடிகள், பூச்செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் வியூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போது தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மாதுளை செடி. இந்த மாதுளை செடி வச்சு ஒரு வருஷம் ஆகுது. பட் இப்போ தான் பூக்கள் வந்திருக்குது. நிறைய பிஞ்சுகளும் வந்தது. பட் ரெண்டே பிஞ்சு தான் காயாக மாறிக்குது. பட் ரொம்ப சூப்பராக வருது. இந்த மாதுளை செடியை நான் ஒரு பக்கெட்டில் தான் வச்சிக்கிறேன். அதாவது ஒரு பொட்டில் வச்சிக்கிறேன். அந்த மாதுளை செடிக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டா சினிங்கி ஒரு செடியும் வருது. ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்குது. இந்த மாதுளை செடியை நாங்கள் ஏற்கனவே வாங்கி சாப்பிட்ட மாதுளை பழத்தோட விதையை போட்டு தான் வளர்த்துருக்கிறோம். பட் ரொம்பவே சக்ஸஸாக அது வளர்ந்து இப்போ பழமும் வந்திருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட செர்ரி மரம். இந்த செர்ரி மரம் 2 வருஷம் ஆகுது. நிறைய தடவை காய்கள் நிறைய பூக்கள் நிறைய அறுவடை பண்ணிக்கிறோம். அறுவடைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது இலைகள், புது துளிர்கள் வருது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த செர்ரி மரத்தையும் நான் ஒரு பொட்டில் தான் வச்சிருக்கிறேன், ஒரு வாளியில் வச்சிக்கிறேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்குது. நிறைய பழங்களை நாங்கள் அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். செர்ரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பீட்ரூட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறோம். எங்களோட மாடி தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பீட்ரூட் வளர்க்குறோம். பீட்ரூட் ரொம்பவே சூப்பராக வருது. சின்ன ஒரு பாஸ்கெட்டில் தான் நான் வச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வருது பாருங்கள். அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இஞ்சி தான் இது. இஞ்சி நான் அரிசி பேக் ரன்னில் வச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வருது. இதுக்கு முன்னாடியும் நான் இஞ்சி நிறைய அறுவடை பண்ணியிருக்கிறேன். இது 2 பேக்கில் தான் இஞ்சி வச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்குது. அடுத்தது நம்மளோட மஞ்சள் தோட்டம். மஞ்சளை பற்றின நிறைய அப்டேட்ஸ் நான் இதுக்கு முன்னாடியும் தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்கை நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். மஞ்சள் 8 மாதங்களில் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு பயிர் தான் மஞ்சள் நிறையவே ஒரு யூஸ்ஃபுல்லான பயிர். எங்களுக்கு நாங்கள் நிறைய அறுவடையில் வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எங்களோட வெண்டைக்காய். நிறைய வெண்டைக்காய் நாங்கள் இடையில கிடைச்சிருக்குது. அந்த வெண்டைக்காய் செடிகளுக்கு இடையில் தான் நான் இந்த மஞ்சள் செடிகளை வச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வருது. இந்த வெண்டைக்காய் செடிகளை பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரமாக வளரும். இது நாட்டு வெண்டை, சிகப்பு நிறம். சிகப்பு வெண்டை நிறைய பேருக்கு தெரியாது. சிகப்பு வெண்டை நான் நிறைய வச்சிருக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய அறுவடைகள் இதிலே நாங்கள் எடுத்துக்கிறோம். நிறைய காய்கள் ஓஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள். அடுத்தது எங்களோட கத்தரிக்காய். இது வெள்ளை கத்தரிக்காய், முட்டை கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு வகையான வெண்டைக்காய் செடி. நிறைய அறுவடைகளை தந்தது. இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். புதுசாக இலைகள் வருது. இங்கேயும் ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு கத்தரிக்காய் செடி, சின்ன கத்தரிக்காய் செடி இப்போ தான் புதுசாக வச்சது. பட் ரொம்ப அழகாக வருது. நிறைய பிஞ்சுகளும் வந்துட்டுருக்குது, பூக்கள் வந்துருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம மாடி தோட்டத்துக்குள்ள பாகல் செடி. பாகக்காய் புதுசாக போட்டிருக்கிறேன். பாகக்காய் இது வரைக்கும் நான் செஞ்சதில் சக்ஸஸ் ஆகலை. பட் இப்போ நான் போட்டிருக்கிறேன். ரொம்பவே நல்லா வருது. ரொம்பவே க்ரீனாக பாருங்கள். சின்ன பேக்கில் தான் வச்சிக்கிறேன். நிறைய பாகல் செடிகள் இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க செம்பருத்தி செடி இருக்குது பூ. அடுத்தது ஒரு மிளகாய் செடி இருக்குது இந்த சைடில். அதுக்கு பக்கத்தில் அப்படியே மஞ்சள் செடி. மஞ்சள் நிறைய நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு இடைவெளியிலையும் மஞ்சள் வச்சிக்கிறேன். மிளகாய் செடி பூக்கள் நிறைய வருது. நிறைய அறுவடையும் நடந்திருக்குது.
பாருங்கள். அதோட ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வெண்டைக்காய் செடி எப்படி வளர்க்குறது, என்னோடய வெண்டைக்காய் தோட்டம், அதோட அறுவடை சம்மந்தமான வீடியோஸை வந்து தனித்தனியாக போட்டிக்கிறேன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அந்த லிங்கை வந்து இங்கே கொடுக்குறேன், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சில வெண்டைக்காய்களை நான் வந்து விதைக்காக வெட்டிக்கிறேன். அடுத்த தடவை நான் வந்து பயிர்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக சில காய்களை வந்து விதைக்கு விட்டுருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக காய்ந்து விதைகள் வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜம்பு. நம்ம நாட்டில் இது வந்து ஜம்பு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து இலைகள் உதிர்காலம். பழைய இலைகள் எல்லாமே உதிர்ந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புது இலைகள் வருது. ரொம்பவே சூப்பரான ஒரு நல்ல இனிப்பான ஒரு பழம் தான் ஜம்பு. இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் செடி வச்சிருக்கிறேன். வெண்டைக்காய் வந்து நிறையவே வச்சிருக்கிறேன். ரொம்பவே பிடிக்கும் நமக்கு வெண்டைக்காய். அதனால் நிறைய வெண்டைக்காய் செடிகளை நான் வந்து வளர்த்து வச்சிருக்கிறேன். நிறைய அறுவடைகள் எடுத்து நிறைய சமைச்சு சாப்பிட்ருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிவப்பு வெண்டைக்காய் சும்மா சாப்பிட்றதுக்குமே சமைக்காமல் வெறும் பச்சை காயை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இனிப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காய். இந்த இடத்துல பீர்க்கங்காய் கொடி ஒன்று வச்சிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக படர்ந்து போகுது. மேலே ஏற்றி விட்டுருக்கிறேன். பாருங்கள், பிஞ்சுகளும் வந்திருக்குது. நிறைய பிஞ்சுகள் வருது. என்னோடய அடுத்த சைட்லேயும் நான் வந்து நிறைய பீர்க்கங்காய் செடிகளை வச்சிக்கிறேன். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே உசரமாக வளருது. பீர்க்கங்காய் வந்து ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கொடி தான் பீர்க்கங்காய் கொடி. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செம்பருத்தி வந்து நிறைய பூக்கள் வரும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த செம்பருத்திக்கு இடையில் வந்து ஒரு மருதாணி செடி வந்து வளர்ந்து வருது. அது அப்படியே வளர்ந்து வந்தது, அப்படியே விட்டுட்டேன். பட் இதை வந்து வேறொரு பொட்டுக்கு மாற்றி வளர்க்கணும், அப்போ தான் ரொம்பவே பெருசாக வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேபிள் ரோஸ் வந்து நான் வந்து நிறைய வச்சிருக்கிறேன். இது வந்து லெமன் செடி. ஒரு வாளியில் லெமன் செடியை வச்சிக்கிறேன். அதை சுற்றி டேபிள் ரோஸை வச்சிக்கிறேன். ரொம்பவே நிறைய பூக்கள் வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் 10 மணி 10:30 11 மணி ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்தது இது வந்து தக்காளி நாற்று போட்டு வச்சுக்கிறோம். பிடிங்கி வந்து நாட்டணும். இதை வந்து வேறொரு பொட்டுக்கு மாற்றி ரொம்பவே சூப்பராக வளர்க்கணும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு சைடு, அதாவது என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு சைடை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறீங்க. பாருங்கள், இந்த இடத்துல வெண்டைக்காய் செடி, அடுத்தது மஞ்சள், நிறைய செடிகளை வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து மாடி தோட்டத்தோட ஒரு சைடு வந்து பாருங்கள். அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும், அதாவது வாழை மரத்தை வந்து நான் வந்து ஒரு வாளியில் தான் வச்சிருக்கிறேன். ஒரு நல்ல பெரிய வாளியில் வச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வருது. ரொம்பவே குட்டியான ஒரு வாழை மரத்தை வச்சேன். பட் நிறையவே வளர்ந்து பாருங்கள், ரொம்ப ஒசரமாக வளர்ந்து ரொம்ப அழகாக வருது. நிறைய குட்டிகளும் அதை சுற்றி வந்திருக்குது. பட் வாழைக்குலை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வரணும். ரொம்ப சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள். நிறைய தண்ணிகள் தேவை வாழை மரத்துக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டுருக்கிறேன். ரொம்பவே சக்ஸஸாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் செடி 1-2 அப்படியே பாருங்கள் இந்த சைடில் ஹேங் பண்ணி விட்டுருக்கிறேன். மிளகாய் செடியை வைக்கிறதுக்கு இடம் பத்தலை, அதனால் நான் இந்த மாதிரி பாருங்கள் ஹேங் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த மாதிரியும் மிளகாய் செடியை வளர்க்கலாம். பூக்கள் வருது, பிஞ்சுகளும் வந்திருக்குது. ரொம்பவே சூப்பராக வரும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக வருது என்னோடய மிளகாய் செடி. பாருங்கள், இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேபிள் ரோஸ் வச்சுக்கிறேன். என்ன சரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். பட் நிறைய பூக்கள் வருது, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சைட்லேயும் பாருங்கள் நிறைய வச்சிருக்கிறேன். அதாவது டேபிள் ரோஸ் நிறையவே இருக்குது. இது வந்து மிளகாய் செடிகள், பழைய மிளகாய் செடிகளை உரமாக்கி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நான் வந்து டேபிள் ரோஸையும் வளர்த்து வரேன். அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்மளோட தக்காளி தோட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே தக்காளி தோட்டம் நான் வந்து வச்சிருக்கிறேன். நிறைய பூக்கள், நிறைய பிஞ்சுகள், அதிகமான அறுவடை வந்து இந்த தக்காளி தோட்டத்தில் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக வருது நம்மளோட தக்காளி தோட்டம். பாருங்கள், சூப்பராக நிறைய காய்கள் வந்து இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய தடவை வந்து நான் வந்து தக்காளி நாட்டி சக்ஸஸ் ஆகலை. பட் இந்த தடவை பாருங்கள், நிறைய தக்காளி வந்து வச்சேன். நிறையவே அறுவடை வந்திருக்குது. பார்க்குறதுக்கு நம்ம மாடி தோட்டத்தில்
ரொம்பவே பசுமையான ஒரு தோட்டம் அப்படின்னா இந்த தக்காளி தோட்டம் தான். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்குது. நிறைய பூக்கள் இருக்குது, பிஞ்சுகளும் இருக்குது. நிறைய அறுவடைகளையும் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அடுத்ததாக நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிறது வந்து என்னோட மிளகாய் தோட்டம். பாருங்கள், ஒரு குட்டி மிளகாய் தோட்டமே வச்சிருக்கிறேன். நிறைய சின்ன சின்ன செடிகளை வச்சுக்கிறேன். பாருங்கள், மிளகாய் செடி தான் வந்து ரொம்பவே சவாலான ஒரு செடி. இலை சுருட்டை, இலை உதிர்றது, பூக்கள் உதிர்றது, இலைகள் மஞ்சள் ஆகிற நிறைய பிரச்சனைகள் வரும். பட் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி நிறைய அறுவடைகள் எடுத்து பாருங்கள், ரொம்பவே ஹைட்டாக வளர்ந்துருக்குது. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய பூக்கள் வந்துருக்குது. என்னோடய மிளகாய் தோட்டம் வந்து இந்த தோட்டம் வந்து 4 மாதங்களுக்கு மேலாகுது வச்சு வாளிகளில் பேக்குகளில் வச்சிருக்கிறேன் நிறைய. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம தோட்டத்தை வந்து பசுமையாக வச்சிருக்கிறதுல இதுவுமே ஒரு ரோல் அப்படி தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், என்னோடய மிளகாய் தோட்டமும் என்னுடைய தக்காளி தோட்டமும் பாருங்கள், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. 2 வரிசையில் ஒரு பக்கம் மிளகாய் செடி, இன்னொரு பக்கம் தக்காளி தோட்டம் வச்சிருக்கிறேன். பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த தோட்டம் எல்லாமே நான் வந்து கொரோனா கால விடுமுறையில் தான் வந்து செஞ்சேன். பாருங்கள், விடுமுறை எப்படி சரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால செஞ்சது. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து கீரை, அதாவது கங்கூன் கீரை. கங்கூன் கீரை வந்து நிலத்தில் தான் வரும் அப்படின்ட்டு இல்லை. பட் இந்த மாதிரி ஏற்றி விட்டாலும் கொடி மாதிரி வளர்ந்து போகும். பட் நிறைய தண்ணீர் தேவை. நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்துல வந்து ரொம்பவே குயிக்காக வளரும். புதுசாக மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி கங்கூன் கீரை இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து முடக்கத்தான் செடி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு தேவையானது. நான் வந்து ரொம்பவே ரேரான செடி தான் முடக்கத்தான் செடி. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருது இந்த முடக்கத்தான் செடி. அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பசலி கீரை வந்து வளருது. அந்த சிவப்பு கலரில் வளர்கிறது வந்து பசலி கீரை. பட் இந்த பொட்டில் வந்து நான் வந்து மாங்கன்று தான் வச்சேன். பட் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கத்தானும் இந்த பசலியும் வந்து எப்படியோ வளர்ந்து வந்துருச்சு. அதுக்குள்ளே கீரையும் வளர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், நான் அப்படியே விட்டுட்டேன். பட் இதில் வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து க்ளீன் பண்ணி வெட்டி விட்டுட்டு மாங்கன்றை மட்டும் வளர்க்கணும். மாங்கன்றுக்காக தான் இந்த பொட்டை வச்சேன். மாங்கன்றும் வருது. இந்த இடத்துல பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒன்று தான். பாருங்கள், அதாவது அன்னாசி வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷினோட ட்ரையர் பாட்டை நான் வந்து எடுத்து இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன். பாருங்கள், 4-5 வச்சிருக்கிறேன். 4-5 அன்னாசி மரங்களை வந்து செடிகளை வந்து நான் வந்து வச்சிருக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், அன்னாசி வந்து நீண்ட காலம் வந்து செல்லும். அதாவது 1 வருடம், 1.5 வருடம், 2 வருடங்கள் கூட வந்து பழங்கள் வரத்துக்கு காலம் எடுக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. தோட்டத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது தான் அன்னாசி செடி. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பேஷன் ஃப்ரூட் வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லா வளருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தை வந்து நிழல் தாரது அப்படின்னு சொன்னால் இந்த பேஷன் ஃப்ரூட் தான். பாருங்கள், நம்மளோட மாடி தோட்டத்துக்கு நிழல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடிகளை வளர்த்து விட்டிங்கன்னா ரொம்பவே நிழல் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் பாருங்கள், பாகல் செடி வச்சிருக்கிறேன். பாகல் செடிக்குள்ளே தான் வந்து கங்கூன் கீரை வந்து வளர்ந்து வருது. இந்த இடத்துல பாருங்கள், பயிற்றங்காய் வந்து நமக்கு ரொம்பவே விருப்பமான ஒன்று. இதுக்கு முதல்ல பயிற்றங்காய் செடி 1-2 வச்சேன். பட் வந்து சக்ஸஸ் ஆகலை. இந்த முறை நிறைய வச்சிருக்கிறேன். நிறைய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள், இது வந்து பயறு வந்து ஒன்று வருது. அதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வருது. நிறைய பயிற்றங்காய் கொடிகளை வந்து வச்சிருக்கிறேன். பாருங்கள், பயிற்றங்காய் கொடி, செடியில் கொடியாக வளரக்கூடியது. பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். இந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் நாட்டி வச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வரும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தேசிக்காய் செடியும் வந்து நான் வந்து ஒரு பொட்டில் தான் வச்சிருக்கிறேன். தேசிக்காய் செடி ரொம்பவே சூப்பராக வருது.
நிறைய இலை சுருட்டையெல்லாம் வந்துச்சு. பட் இப்போ ரொம்பவே கிளியர் ஆகிட்டு நான் வந்து நிறைய தேய்ம ஒரு கரைசல் அந்த மாதிரி அடித்து விட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து நான் புதுசாக ரீசெண்டாக வச்சுக்கிறது வந்து இது வந்து பீக்கங்காய் செடி. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பீக்கங்காய் செடியை காட்டினேன். பட் இந்த சைடில் தான் வந்து நிறைய பீக்கங்காய் செடியை நான் வந்து வச்சிருக்கிறேன். நிறைய பீக்கங்காய் செடி ரொம்பவே சூப்பராக வருது பாருங்கள். இது புதுசாக வச்சது. மாடி தோட்டத்தில் வந்து நிழல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நிறைய கொடிகளை வளர்த்து விட்டுருக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சக்ஸஸாக வருது. நிறைய பிஞ்சுகளும் வருது. பூக்கள் பிஞ்சுகள் நிறைய வந்திருக்குது. இன்னொரு 2 வீக்ஸில் நான் வந்து நிறைய காய்கள் வரும், பீக்கங்காய்கள் வரும், அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் பாருங்கள். மாடி தோட்டம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கங்கூன் கீரை இந்த மாதிரி பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். இந்த இடத்துல நிறைய டேபிள் ரோஸை வளர்த்து விட்டுருக்கிறேன். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட், நம்ம ஊரில் காமரங்காயின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக வருது. ஒரு வாளியில் வச்சுக்கிறேன். இது வந்து கொய்யா, நாட்டு கொய்யா. இது வந்து தானாகவே வளர்ந்து வந்தது. நான் வந்து ஒரு பொட்டுக்கு மாற்றி வளர்த்துருக்கிறேன். ரொம்ப உயரமாக வளர்ந்து வருது. இது வந்து கற்பூரவள்ளி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒன்று, கட்டாயம் வீட்டு தோட்டத்தில் இருக்க வேண்டிய ஒன்று நான் வச்சிருக்கிறேன். கற்பூரவள்ளி. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரம்பை, நம்ம டெய்லி தேவைப்படுறது, நம்ம வீட்டு கறி சமையலுக்கு தேவைப்படும் ரம்பை. அடுத்தது புதினா வந்து பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒன்று தான் புதினா. ரொம்பவே அழகாக வருது. நிறையவே அறுவடை பண்ணி நிறையவே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் கற்றாழையும் வந்து நாங்கள் நிறைய போட்டது. பட் இப்போ வந்து ஒரு 3 பொட்டில் தான் கற்றாழை இருக்குது. நிறைய வைக்கணும். நாங்கள் கற்றாழை ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது எங்கள் வீட்டு கற்றாழை. புதினா வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். சின்ன பொட்டில் சின்ன இடங்களில் வந்து புதினாக்களை வளர்த்து விடணும். அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி கொள்றதுக்காக தான் அந்த புதினாவை வந்து வளர்க்குறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரோஜா செடி வந்து கட் பண்ணி விட்டது. இப்போ வந்து நிறைய துளிர்கள் விட்டு பூக்களும் வந்திருக்குது. நிழல் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த ஓரமாக நான் வந்து என்னோடய ரோஜா செடியை வச்சிக்கிறேன். பட் சூப்பராக ரொம்பவே அழகான ஒரு பூ வந்திருக்குது பாருங்கள். ரோஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இப்போ வந்து 2 தான் பூ வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இது வந்து சுண்டைக்காய் வந்து தானாகவே வளர்ந்து வந்தது. நான் வளர்த்து விட்டுருக்கிறேன். ரொம்பவே ஹைட்டாக வளருது. அதாவது நம்மளை விட ரொம்பவே ஹைட்டாக வளரக்கூடியதான் சுண்டைக்காய் பாருங்கள். சின்ன பேக்கில் தான் இருக்குது. பட் நிறைய பூக்கள் வந்து இருக்குது. இன்னும் காய்கள் வரலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட மாடி தோட்டம். ஃபுல் வியூ பார்த்துருக்கிறோம். நம்மளோட மாடி தோட்டத்தை பற்றின இந்த மாடி தோட்டம் ட்ரிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸில் டெய்லி நீங்களும் இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.